அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கூலிங் டவர் லாசஸ். ஸோ கூலிங் டவர் அப்படின்னு லாசஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் டவர் எனி கூலிங் டவர் மேபி கிராஸ் ஃப்ளோ கூலிங் டவராக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு கவுண்டர் ஃப்ளோ கூலிங் டவராக இருக்கட்டும், எனி கூலிங் டவர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கே வந்து லாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? அந்த லாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவாபரேஷன் லாசஸ், ட்ரிஃப்ட் லாசஸ் அண்ட் ப்ளோ டவுன் லாசஸ் வந்து இருக்கும். இந்த வீடியோ நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் லாசஸ்னா என்ன, அது ட்ரிஃப்ட் லாசஸ் வந்து மேனுஃபேக்சர் கைட்லைன்ஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னா அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அதை பற்றி தான் அந்த வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போகிற ஒரு வீடியோவும் உங்களுடைய வந்து சேரும். ஓகே. ஸோ ட்ரிஃப்ட் லாசஸ். இப்போ ஒரு கூலிங் டவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கூலிங் டவரில் உங்களுக்கு எவாபரேட்டிவ் கூலிங் ப்ராசஸ் மூலிமா தான் உங்களுடைய வாட்டர் வந்து கூல் ஆகுது. கரெக்டுங்களா? எவாபரேட்டிவ் கூலிங் ப்ராசஸ் மூலிமா உங்கள் வாட்டர் வந்து கூல் ஆகுது. ஸோ அப்போ நேச்சுராகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் சேஞ்ச் நடந்து ஸோ கேஸாக வந்து உங்களுக்கு என்வாரன்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ அதனால் எந்த வித இம்பாக்டும் கிடையாது. பட் ஒரு சில வாட்டர் ட்ராப்லெட், ஸ்மால் வாட்டர் ட்ராப்லெட் ஆர் மிஸ்ட், ஸோ உங்களுடைய கூலிங் டவர்லேருந்து எஸ்கேப் ஆகி என்வாரன்மெண்ட்டில் போய் டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா என்வாரன்மெண்ட்டில் எப்படி டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கூலிங் டவர் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த வாட்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம கெமிக்கல் யூஸிங் பண்ணுவோம். ஸோ அப்போ கெமிக்கல் மேபி அதில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்களுடைய என்வாரன்மெண்டல் நியர்பையில் யார் இருக்காங்களோ அவங்க இன்ஹேல் பண்ணுவாங்க, அந்த மிஸ்ட்டை வந்து இன்ஹேல் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் ட்ராப்லெட் வந்து சுவாசிப்பாங்க. ஸோ அப்படி சுவாசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கெமிக்கல் கண்டென்ட்டோ இல்லை பாக்டீரியாவோ வேறு ஏதாவது இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்மால் வாட்டர் ட்ராப்லெட் ஆர் மிஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் that cooling tower we called as drift. ஸோ drift அப்படின்னா drift losses அப்படின்னா இந்த லாசஸ் தான் நம்ம drift losses சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த drift losses வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் கைட்லைன்ஸில் எதுவுமே கொடுக்கல. drift loss வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தேவை அப்படின்னா மேனுஃபேக்சர் கைட்லைன்ஸில் இல்லை, டிசைனில் இல்லை அப்படின்னா ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து drift losses வந்து நீங்களே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரல் கூலிங் டவர் இருக்குது அப்படின்னா, நேச்சுரல் கூலிங் டவர் இருக்குது அப்படின்னா அந்த கூலிங் டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் லாசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிசி ஈக்குவல் ஒரு நேச்சுரல் கூலிங் டவராக இருந்தது அப்படின்னா டிசி ஈக்குவல் டினா வந்து ட்ரிஃப்ட் லாசஸ். ஓகேங்களா? ஸோ டிசி ஈக்குவல் 0.321 இன்ட்டு சி டிவைட் பை 100. சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் வாட்டர் இன் மீட்டர் கியூப் பர் ஹவர். ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ட்ரிஃப்ட் லாசஸ் ஒரு நேச்சுரல் கூலிங் டவராக இருந்தது அப்படின்னா உங்களோட சர்க்குலேட்டிங் வாட்டருடைய ஓவரால் பர்சன்டேஜில் 0.3லேருந்து 1% வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாசஸாக இருக்கும் அப்படின்றது அந்த ஃபார்முலா. ஓகே. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ட்ராப்ட் கூலிங் டவர் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க, நேச்சுரல் கிடையாது, இண்டிவிஜுவல் ட்ராப்ட் கூலிங் டவர் வச்சிருக்கீங்க அப்படின்னா டிசி ஈக்குவல் 0.1 to 0.3 இன்ட்டு சி டிவைட் பை 100. ஸோ சி அப்படின்றது சர்க்குலேட்டிங் வாட்டர் இன் மீட்டர் கியூப் பர் ஹவர். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 0.1லேருந்து 0.3% ஆஃப் சர்க்குலேட்டிங் வாட்டர் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட லாசஸாக வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்ல வராங்க. சரிங்களா? அதாவது இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ட்ராப்ட் கூலிங் டவராக இருந்தது அப்படின்னா, இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் டவர் வித் ட்ரிஃப்ட் எலிமினேட்டர். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரிஃப்ட் லாஸஸே இருக்கக்கூடாது, எனக்கு வந்து வெளியில் வந்து என்னுடைய என்வாரன்மெண்ட்டை வந்து எதையுமே நான் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, என் பீப்புளை வந்து சுத்தமாக பீப்புள் வந்து அதை ஸ்மால் அந்த ட்ராப்லெட் வெளியில் போகுது மிஸ்ட்டு சொன்னால அதனால் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற வந்து ஒரு சில பேர் ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் கம்ப்ளீட்டாக பார்ஷியலாகவும் பண்ணலாம், கம்ப்ளீட்டாகவும் வந்து அதை வந்து எலிமினேட் பண்ணலாம். அதாவது ட்ரிஃப்ட் எலிமினேட்டர்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ அது மாதிரி கூலிங் டவர் வித் ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் இருந்தது அப்படின்னா அதில் லாசஸ் வந்து கொஞ்சம், அதாவது 99 பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1% வந்து கொஞ்சம் லைட்டாக எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூலிங் டவர் இருந்தது அப்படின்னா ட்ரிஃப்ட் லாசஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா டிசி ஈக்குவல் 0.001 இன்ட்டு சி டிவைட் பை 100. இப்போ சி அப்படின்றது சர்க்குலேட்டிங் வாட்டர் மீட்டர் கியூப் பர் ஹவர். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 0.001% ஆஃப் சர்க்குலேட்டிங் வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் லாசஸாக வந்து இங்கே வந்து கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் போட்டிருந்தால் இவ்வளோ மேக்ஸிமம் வந்து போகும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ட்ரிஃப்ட் லாசஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரிஃப்ட் லாசஸ் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் போட்டுக்கலாம். பட் அப்பயும் அவங்க லாசஸ் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி உங்களுடைய ட்ரிஃப்ட் லாஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மேனுஃபேக்சர் கைட்லைன்ஸ், டிசைன் ப்ரோசஸ் பாருங்கள். அப்படி எங்கேயுமே அங்கே கொடுக்கல அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணால் நான் சொன்ன இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ட்ரிஃப்ட் லாஸஸ், உங்கள் குறிப்பிட்ட ட்ரிஃப்ட் லாஸஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக HVAC ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரோட கடைசி நாளில் நம்ம வந்து இருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நியூ இயரை நோக்கி, அடுத்த ஆங்கில புத்தாண்டு நியூ இயரை நோக்கி நம்ம வந்து காலெடுத்து வைக்க போகிறோம். ஸோ வரக்கூடிய ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து மிகச்சிறந்த ஆண்டாக வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து என்னுடைய இன்ஜினியரிங் சார்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிய ஆங்கில புத்தாண்டு